எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவாராக. நீங்கள் எங்கு பிரயாணம் செய்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 பேதுரு 2:20 சொல்கிறது, தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும்? இன்றைக்கு நீங்களும் நானும், சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி எல்லாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமோ இல்லையோ, நமக்கு என்ன பிரியமாக இருக்கிறதோ அதை நாம் துணிந்து செய்கிறோம். நமக்கு என்ன விருப்பமாக இருக்கிறதோ அதை நாம் செய்கிறோம். நமக்கு என்ன இஷ்டப்படுகிறதோ அதை துரிதமாய் செய்கிறோம். ஆனால் இது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? நான் செய்கிற காரியம் தேவ சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிப்போமேயானால் அந்த இடத்தில் நாம் தவறி நிற்போம். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேவனுக்கு பிரியமானதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்குமே. ஆனால் எது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும்? எது தேவனை சந்தோஷப்படுத்தும்? எது தேவனை மகிமைப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் மேன்மை சொல்லுகிறது, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் என்று சொல்லி. நன்மை செய்து பாடுபடும் பொழுது இன்றைக்கி சொல்லலாம், பிரதர் நான் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கேன் பிரதர், என்கிட்ட இருந்த நன்மையை வாங்கின அநேகர் எனக்கு விரோதமாய் குதிங்கால தூக்கிட்டாங்க பிரதர், என்னை வேதனைப்படுத்துகிறாங்க பிரதர், என்னை துக்கப்படுத்துகிறாங்க பிரதர், என் கையில் சாப்பிட்டே எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறதாம். அதை பொறுமையோடு சகிக்கும் பொழுது, பொறுமையோடு நீங்களும் நானும் அதை கையாளும் போது அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நன்மை செஞ்சுட்டு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பயங்கரமாக வார்த்தைகளை கொட்டி நம்ம ஒன்றுமில்லாமல் ஆயிடுவோம் பாருங்க. ஆனால் இன்னைக்கு அதை பொறுமையோடு சகித்தால், பொறுமையோடு காத்திருந்தால், பொறுமையோடு நீங்கள் நடந்தால், நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடும் கஷ்டமும் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும், தேவனம் மகிமைக்காக இருக்கும். நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். நீங்கள் போகிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஜெய கம்பீரமானவர், ஜெயபலமானவர் உங்களோடு கூட இருப்பார். எல்லா காரியத்தையும் செவ்வையாய் நடத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தி மேன்மைப்படுத்தும். பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கரத்திலே கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னென்ன காரியத்தெல்லாம் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அத்தனை காரியத்தினுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடக்க, உமக்கு பிரியமான பாதையில் நாங்கள் நடக்க, உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.